ஹாய், ஆத்துல மிஞ்சின இட்லி இருக்கா? அப்போ இந்த சூப்பரான வெஜ் ஸ்பைசி ஃப்ரைட் இட்லி. கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஆனா இத பார்த்தப்புறம் சாதாரண இட்லி சாப்பிட மனசே வராது. ஜாக்கிரதை. எங்க ஆத்துல இட்லி மிஞ்சினா அப்போல்லாம் அம்மா உப்மாவா பண்ணிடுவா. இப்போ நான் இப்படி பண்ணவே தனியா இட்லி செஞ்சு வச்சிடுறேன். எப்பவும் இட்லி சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா, இதோ இப்படி செஞ்சு சாப்பிட்டுருவேன் நானு. ஃபைபருக்கு காய்கறி சேர்த்த மாதிரி ஆச்சு. இட்லிய இப்படி டிஃப்ரெண்ட்டா காலி பண்ண மாரியும் ஆச்சு. இட்லினாலே போரிங்கான ஒரு சாப்பாடுன்னு நெனைக்கிறோம். ஆனா, தி பெஸ்ட் ஃபுட்டு நமக்கு நம்மளோட கட்டுக்கு ஹெல்த்தியான உணவு நம்ப இட்லி தான். ஆனா, அதிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா, கொஞ்சம் காரசாரமா, பசங்களுக்கு பிடிக்கிற மாரி டேஸ்ட்டா பண்ணி குடுத்தா, நம்பளும் ஈஸியா சாப்பிட முடியும்ல? நமக்கும் கொஞ்சம் ஆசை தான் அப்படி சாப்பிடுறதுக்கு. ஸோ, இப்படி பண்ணி பார்க்கலாமா? வாங்க. நான் செய்யற மாரி எல்லாத்தையுமே பண்ணினீங்கன்னா, சூப்பரான வெஜ் ஸ்பைசி ஃப்ரைட் இட்லி. கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குட்டி பசங்களும், பெரியவங்களும் கூட ரொம்ப ஆசையா வந்து சாப்பிடுவாங்க. ஈஸியா இத செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெடி. முதல்ல நான் காட்டுன மாதிரி இட்லிய நல்லா பொன்னிறமா, கோல்டன் ப்ரவுன்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில நான் காட்டின எல்லா காய்கறியும் பச்சை மிளகாலேருந்து வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ்லேருந்து எல்லாமே வதக்கிக்கோங்க. அப்புறம் அதுலேயே உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி கெச்சப் இல்லைன்னா பீஸா சாஸ், அதோட கொஞ்சம் சோயா சாஸும் சேர்த்தா செம்ம ஃப்ளேவர் வரும். கடைசியில நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இட்லியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இதோட சேர்த்து கிளறச்சே நல்ல அரோமா வரும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா பரமாறுங்க. அவ்வளவுதான், வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இட்லி ஃப்ரை ரெடி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இட்லியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. தேங்க்யூ.